ஆனால் யூதாசுடைய விழுகை கொஞ்சம் வித்தியாசமானது. அவன் விழுவதற்கு முன்பாக சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ராப்போஜன பந்தியில் இருக்கும்போது யூதாஸ் அங்கே வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அப்பத்துணிக்கையை நான் திராட்சரசத்தில் தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் சொல்லி அதை எடுத்து யூதாஸ் கையில கொடுத்தார். மற்றவர்கள் அந்த சாப்பாட்டு மும்முரத்தில், விருந்து மும்முரத்தில் இதை பெரிதாக கவனித்ததாக நமக்கு தெரியவில்லை. இதை கொடுத்த உடனே அவன் துணிகரமாக அதை வாங்கினான்ல, வாங்கின உடனே வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள்ளே உள்ளே புகுந்தான். சாத்தான் உள்ளே புகுந்ததுனால தான் அவன் ஒரு பாவத்தை செய்த போது அந்த பாவ உணர்வை அவனுக்குள்ளே தூண்டி 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 இனி உனக்கு விடுதலை இல்லை, சீஷர்கள் முகத்தில் எப்படி முழிப்ப, இயேசுடைய முகத்தில் எப்படி முழிப்ப என்று சொல்லி இது ஒரு பெரிய அவப்பெயராக இருக்குமேன்னு மனக்குழப்பங்களை உண்டு பண்ணி இவன் மனம் திரும்புதலுக்கு உண்டான வழியை பார்க்க முடியாமல் செய்து விட்டது. பார்க்க முடியாமல், அதான் முக்கியம். நீங்கள் விழுந்தால், ஒருவேளை விழ நேரிடும், கண்டிப்பா சின்ன சின்ன விழுக்கைகள் வரும். ஆனால் அதுல மனம் அடிவாகும்படிக்கு சாத்தான் கிரியை செய்யும் போது நீங்க கவனமா இருக்கணும். ஒருவன் விழ நேரிட்டால் எழுவதற்குண்டான வாய்ப்பு என்ன என்பதை தேடணும். விழுந்துட்டோம் இனி அவ்வளவுதான் சொல்லி நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவவும் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்தவராகவும் இருக்கிறார்.